உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பணத்தில் தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடி வரலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம் கைகூடி வரலாம். எல்லாம் வரலாம் தான், வரும்னு சொல்லலை. மனசில் பலவிதமான குழப்பங்கள், கல்யாணம் ஆகுமா ஆகாதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா, உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா, வெளிநாடு போகுமா போக மாட்டோமா, இல்லை ரத்தம் வடிவது, அங்கே கட்டி வருவது இருக்கும். மேலும் பெருங்கொண்ட கடன் வரும், ஹெல்த் டிஸார்டர் வரும், வெல்த் டிஸார்டர் வரும், கடன்காரன் கை ஓங்கும், அவன் அசிங்கப்படுத்துவான் வீட்டாண்ட போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனாக்கா லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே. அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் பங்குனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மார்ச் 2025 வெள்ளிக்கிழமை 6:49 PM முதல் 13 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை 3:20 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பணத்தில் தான் ஆரம்பிக்குது. நோட் பண்ணிக்கிங்க. முதல் தொகை 1, 2ஆவது தொகை 2, 3ஆவது தொகை 9. எங்களுக்கு வரலன்னு யாராவது கேட்டிங்கனாக்கா நீங்கள் வர்றதுக்கான யோகத்தை உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை சட்டியில் இல்லைன்னு அர்த்தம். அதை கொண்டாந்து காமிங்க, வர்ற மாதிரி இருக்குதா இல்லையான்னு சொல்கிறேன். இதுதான் பதில். ரைட். இப்போ பலனை கேளுங்க. ஸோ இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். உங்களுடைய அந்த இந்த மாதம் ஆரம்பிக்கும் நாள்லன்னு ஏதோ ஒரு பாக்கெட்டில் 1 தொகை 2 தொகை 9 தொகை விழணுன்ற வரம் வாங்கின ஜாதகத்துக்கு விழும், விழக்கூடாதுன்ற வரம் வாங்கின ஜாதகத்துக்கு விழாது. அதை தான் நான் கொண்டாந்து காமிச்சா தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். ரைட். இப்போ பலனை கேளுங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடி வரலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம் கைகூடி வரலாம். எல்லாம் வரலாம் தான், வரும்னு சொல்லலை. வரும்னு சொல்லணும்னா அடிப்படை ஜாதகத்திலையும் வர்ற மாதிரி இருந்தால் வரும், இல்லைனாக்கா வராது. அதை தான் அடிப்படை ஜாதகத்தை மெயினாக அதுக்கு தான் அடிப்படை ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறது. ஆமாம். அதில் நடக்கிற தசாபுக்திக்கு கல்யாணம் மாற மாதிரி தசாபுக்தி இருந்தால் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதை கொண்டு காமிங்க சொல்கிறோம். இல்லைன்னா கூகுள் மீட் கிளாஸில் இலவசமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் சேருங்க. பிறகு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு
ஏதோ ஒரு நண்பன் ஒரு நண்பி ஒரு மனிதன் உடைய துணையினால் நடக்க போகுது. மனசில் பலவிதமான குழப்பங்கள், கல்யாணம் ஆகுமா ஆகாதா, குழந்தை பிறகுமா பிறகாதா, வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா, உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா, வெளிநாடு போகுமா போக மாட்டோமா. ஆமாம், அதே மாதிரி கண்டங்களும் உண்டு. தண்ணீரில் கண்டம். ஆமாம், மலை உச்சியில் ஏறும்போது கால் இடறி விழுந்து கீழே விழுவதற்கு கண்டம். இப்படிலாம் இருக்குது. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இந்த வாட்டி இந்த மாதிரி நம்ம 3 வாட்டி நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம்னாக்கா அது கண்டிப்பாக நடந்துவிடும். எச்சரிக்கை 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 அப்படின்னு 3 வாட்டி சொன்னோம்னா நடந்துடும். அதன் பிறகு முத்தான 5 பலன்கள் கேளுங்கோ. வருகின்ற 21 ஜனவரி 2025 முதல் 3 ஏப்ரல் 2025 வரை இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. நடக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், இந்த காலகட்டத்தில் ஆசன வாயில் ரத்தம் வடிவது, அங்கே கட்டி வருவது இருக்கும். மேலும் பெருங்கொண்ட கடன் வரும். எது? பெருங்கொண்ட கடன் வரும். அதன் பிறகு பலவிதமான வம்பு தும்பு சண்டை சச்சரவுகள் வரும். இதெல்லாம் ஏற்படுற காலம். பிறகு 3 ஏப்ரல் 2025 ஒரு 13 ஏப்ரல் 2025 இந்த மாதம் நிறைவடையும் வரையிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனாக்கா ஹெல்த் டிஸார்டர் வரும், வெல்த் டிஸார்டர் வரும், கடன்காரன் கை ஓங்கும், அவன் அசிங்கப்படுத்துவான் வீட்டாண்ட. பிறகு 29 மார்ச் 2025 உங்களுக்கு சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு பல விதத்திலும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த வீடு வாகன சொத்து பிரச்சனைகளிலிருந்து விலக்களித்து ஒரு அப்பாடான பெருமூச்சு விடலாம். மற்றபடி உங்களுக்கு சனிப்பேச்சில் தனிப்பட்ட பலன் பார்த்து கொள்ளுங்கள். பிறகு 28 ஜனவரி 2025 ஆண்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சுகம் தருவதாக பணம் வருகிறது. அது காதல் சுகமாக இருக்கலாம், நல்ல வார்த்தை சுகமாக இருக்கலாம், நட்பு சுகமாக இருக்கலாம், பாலுறவு சுகமாகவும் இருக்கலாம், அது கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் தான். இப்போ உலகமே இருக்கலாம்ல தான் இருக்குது. பிறகு 27 பிப்ரவரி, அதே மாதிரி இந்த 28 ஜனவரி 2025 முதல் 14 மார்ச் 2025 வரலும் புத்தாடை அணிவது. அடுத்தது திருமணம் நடக்க வேண்டும் என்ற கிரக அமைப்பு உள்ள தசை நடந்தால் நடந்துடும். குழந்தை பாக்கியம் பிறக்கணுன்ற ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் பிறந்துடும், இல்லைன்னா பிறக்காது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் 28 ஜனவரி 2025 14 மார்ச் 2025 வீட்டு உபயோகப் பொருட்கள், நல்ல பட்டாடைகள், துணிமணிகள் வாங்கி அணியலாம். பிறகு 27 பிப்ரவரி 2025 முதல் ஷேர் பிஸ்னஸ் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும், இல்லைனாக்கா லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த 8 வருடங்களாக தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட
அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.